மம்ரேயின் மதிய வெயில் நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாசலில் அமர்ந்திருந்தார். அப்போது தற்செயலாக 3 மனிதர்கள் அவர் முன்னே தோன்றுவதை அவர் பார்க்கிறார். அவர்களை வெறும் அந்நியர்களாக பார்க்காமல் ஓடிச் சென்று வணங்கி தன் இல்லத்திற்கு அன்புடன் அழைக்கிறார். அவர்களுக்கு குளிர்ந்த நீர் கொடுத்து சாராள் தயாரித்த மென்மையான அப்பங்களையும் சிறந்த விருந்தையும் படைக்கிறார். அந்த விருந்தினர்களில் ஒருவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் தேவன். ஆபிரகாமின் அன்பான உபசரிப்பை கண்டு மகிழ்ந்த தேவன், அடுத்த ஆண்டு இதே காலத்தில் உன்னிடம் வருவேன், உன் மனைவி சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று ஒரு மாபெரும் வாக்குறுதியை அளிக்கிறார். தொடர்ந்து சோதோம் மற்றும் கொமோரா பட்டணங்களின் அழிவை பற்றி தேவன் ஆபிரகாமிடம் கூறுகிறார். ஒரு கருணை உள்ளம் கொண்ட நண்பனாக ஆபிரகாம் அந்த பட்டணங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். 10 நீதிமான்கள் அங்கே இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருப்பீர்களா என்று மன்றாடி இறைவனின் இரக்கத்தை பெறுகிறார். அந்நியரை உபசரிப்பதிலும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதிலும் ஆபிரகாம் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்.